ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அதான் நானும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பார்க்கலான்னு தோணுச்சு. நம்ம அன்பரசி இருக்கால? ஆமா, அன்பரசிக்கு என்ன? அவளுக்கு பிராக்டிஸ்ல போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ராக், டி-ஷர்ட்னு எதுவுமே இல்ல விஸ்வா. அதுக்காக நானே அவளுக்காக போய் ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அப்படியே எனக்கும் உங்க ஞாபகம் வந்தது. அதான் உங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுத்துட்டு வரலாமேன்னு எடுத்தேன். எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா அனன்யா. நான் சொன்ன வார்த்தைக்கு இவ்வளவு தூரம் மதிப்பு கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. விஸ்வா, எனக்கு எப்பவுமே நீங்க தான் முக்கியம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யறதுதான் எனக்கும் பிடிக்கும். அப்புறம் அனன்யா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் டைம் நான் போன்ல பேசினதுனால தான் ஒழுங்கா லவ் சொல்ல முடியலன்னு ஃபீல் பண்ணேன். நாளைக்கு அவளை நேர்ல பார்த்து என் லவ் சொல்லலான்னு இருக்கேன். அனன்யா, சூப்பர் விஸ்வா. நானே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே நேர்ல போய் சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏதோ இந்த ஷர்ட்டை போட்டுக்கோங்க. எல்லாமே சரியா நடக்கும். பெஸ்ட் ஆஃப் லக் விஸ்வா. ரொம்ப தேங்க்ஸ் அனன்யா. என் மனசை சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான். I call you sometime. அன்பரசி, ஒரு நிமிஷம் இங்க வாயே. சும்மா சொல்லக்கூடாது அன்பரசி. நான் எப்பவுமே யார பார்த்தோம் இவ்ளோ செமையா இருக்காளேன்னு சொல்லி பொறாமப்பட்டதே இல்ல. ஆனா முதலா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இந்த ட்ரெஸ்ல அவ்ளோ அழகா இருக்கு. என்ன அன்பரசி, வெக்கமா? தலையே குனிஞ்சே இருக்க? ஆஹா, அதெல்லாம் எதுவும் இல்ல அனன்யா. சரி, அப்புறம் நீ என்கிட்ட என் லவ்வர் யாருன்னு கேட்டல்ல? ஆமா கேட்டேன். வந்திருக்காரா? எங்க இருக்காரு? இரு அவசரப்படாத, காட்டுறேன். கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவரே வராரு பாரு. என்ன அன்பரசி, பாத்துட்டியா? ஆனா இது உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிருப்பாங்க நானும் விஸ்வாவும் லவ் பண்றோன்னு. இருந்தாலும் நானே என் வாயால சொல்றேன். நானும் விஸ்வாவும் 5 இயர்ஸா லவ் பண்றோம். இதை என் க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும்தான் சொல்லிருந்தேன். இப்ப நான் உன்கிட்டயும் சொல்றேன். அவரு உன்னோட கோச் மட்டும் இல்ல, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட லவ்வரும் கூட. நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவரே வராரு பாரு. இவ என்ன காலேஜ்ல கொடுத்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளியில வரல போல. உனக்கு இதெல்லாம் பத்தாதுடி. அப்பப்ப உனக்கெல்லாம் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நோ விஸ்வா, இப்பெல்லாம் அது முடியாது. நோ, வீட்ல ஆள் இருக்காங்க. நீங்க பார்க்கதான் ரஃப் அண்ட் டஃப். ஆனா இந்த விஷயத்துல குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. நீங்க இவ்ளோ ரொமான்டிக்னு வெளியில சொன்னா யாரும் உங்களை நம்ப கூட மாட்டாங்க விஸ்வா. நான் தான் சொல்றேன்ல,
இப்ப எப்படி கொடுக்க முடியும்? இன்னும் யாருமே தூங்கல. நைட் ஆயிட்டா போதுமே உங்களுக்கு. அப்படியே ஆளே சேஞ்ச் ஆயிடுவீங்களே. என்னது வீடியோ காலா? இங்க இருந்து பண்ண முடியாது விஸ்வா. நான் வேணும்னா மொட்டை மாடிக்கு போயிட்டு பண்ணட்டுமா? அதுவும் இப்ப வேண்டாம், எல்லாரும் தூங்கட்டும். ஒரு 2 மணிக்கா பண்றேன். அப்படியா? என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? என்ன கிடைச்சதா? ஐயோ போதும் போதும் போதும். நான் 1 கொடுத்தா போதுமே. அப்படியே வட்டி முதலமா சேர்த்து 10 கொடுத்துருவீங்களே. இங்க பாருங்க, நீங்க கொடுத்ததுல போனே ஹீட் ஆயிடுச்சு. சரி சரி, எல்லாரும் நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் வீடியோ கால் பண்றேன். ஏண்டி, எத்தனை நாள் என்னை இந்த மாதிரி கடுப்பேத்திருப்ப? இன்னையில இருந்து கரெக்டா இந்த டைமுக்கு இந்த டிராமா ஸ்டார்ட் ஆயிடும். இனிமே நீ தூங்குன மாதிரி தான். சரியில்லையே. எனக்கு என்னமோ நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பாக்கும்போது அனன்யா மேலதான் டவுட் வருது. உங்க 2 பேர்த்துக்குள்ள ஏதோ கேம் ஆடுறான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ ஒன்னும் அவ்வளோ நல்லவ இல்ல அன்பரசி. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மஞ்சு. அவங்கெல்லாம் தெளிவாதான் இருக்காங்க. நாம தான் எதையோ நினைச்சு குழம்பிக்கிறோம். விஸ்வா சார், அனன்யா எல்லாரும் ஒண்ணு மஞ்சு. நாம தான் வேற. பணம் பணத்தோட தானே சேரும். கஷ்டப்படுற நாமெல்லாம் அவங்க பக்கத்துல நின்னு பேசுறதுக்கே யோசிக்கணும். யோசிக்காம சில விஷயங்களை நாமளே நினைச்சுக்கிறோம். அப்புறம் நாமளே வருத்தப்பட்டுக்கிறோம். அப்படிலாம் இல்ல அன்பரசி. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். பணம் இருந்தா எல்லாமே கிடைச்சிருமா? நம்ம இருக்கிற அளவுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் அவங்க கிட்ட இருக்கா சொல்லு? நிச்சயமா பாதி அளவுக்கு கூட இருக்காது. பேச்சுக்கு வேணா எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா யதார்த்தத்துல அப்படி இருக்காது. என்ன நீ இந்நேரத்துக்கு அந்த அன்பரசியும் மஞ்சுவும் வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரல? ஆமாண்டா, அதான் ஏன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஐயோ, இன்னைக்கு பஞ்சாயத்து நமக்கு தான் போல நீ. ஏண்டா? ஐயோ விஸ்வா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ எந்தெந்த விஷயத்துக்கு எப்படியெல்லாம் மொழிய மாத்துவன்னு எனக்கு இன்னும் நல்லா தெரியும். அத மறக்கதானே திரும்பி நிக்கிற? டேய் திரும்புடா. அண்ணி நீங்களுமா? இவன் பேச்ச கேட்டுட்டு நீங்க இங்க வரலாமா? இப்ப என்ன, அன்பரசி கிட்ட என்ன ஏன் பிடிக்கலன்னு கேட்க போறீங்க, அப்படிதானே? இல்ல விஸ்வா. என்ன அண்ணி? ஆமா விஸ்வா. அண்ணி இல்லையா ஆமாவா? ஆமா விஸ்வா. அண்ணி இனி அவகிட்ட கேட்க ஒண்ணுமே இல்ல. அதான் நானே முடிவு பண்ணிட்டேனே, இந்த காதல் அப்புறம் அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்றது அதெல்லாம் எதுவுமே வேணான்னு. அப்புறம் எதுக்கு இத போய் விசாரிக்கிறீங்க? வேண்டாம் அண்ணி, இதோட நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு மேல கண்டினியூ பண்ண வேணாம். டேய் நல்லவனே, நான் தான். உனக்கு வேற தனியா மைக்க போட்டு சொல்லணுமா என்ன? இன்னைக்கு ஜாப் அப்ளிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்கு லவ் அப்ளிகேஷன் போட வந்திருக்கியா? கிளம்புடா டேய். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க மச்சான், நான் சொல்ல போற டைலாக் பழசாதான் இருக்கும்.
ஆனா உண்மை நட்பு தான் என்னைக்குமே அவன் கூட இருக்கும். நட்பே துணை. இங்க இருக்கானே மாப்ள, இதோ இவனும் துணை. இத பாரு, உன் ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதே ஃபீலிங் நானும் கடந்து வந்தவன் தான். இதெல்லாம் மறக்கணும்னா இவனால மட்டும்தான் முடியும். உன் நண்பே குமரை சொல்றேன், இந்த நண்பனை உள்ள இருக்கு. இவன் நல்லா கம்பெனி கொடுப்பான்டா. அவளுக்கு பண்ணி வச்ச சோகத்தெல்லாம் சுளுப்புன்னு ஒரே அடியா அடிச்சு காலி பண்ணிடுவாப்ல. இரு வரேன். குடிமச்சி, அட இவன் உள்ள போனா அவ அப்படியே வெளியே போயிருவாடா. உன் நண்பன் குமரை சொல்றேன், வீடா. அட குர்ரா. சேஸ் மச்சி. சியர்ஸ். குடி மச்சி. பாவம் எப்படி இருந்த மனுஷன். கோச்சிங்கு கிரவுண்டுன்னு தலை நிமிர்ந்து இருந்தியடா. இப்படி தலை குனிஞ்சு கிளாஸ பார்க்க வச்சிட்டாலே மச்சான். அடியே, அவ பேரடா வடிவுக்கரசியா? வடிவுக்கரசி இல்லடா, அன்பரசி. அன்பரசி. கரெக்ட் கரெக்ட். என்ன விஸ்வா இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஸ்வா, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இது புது பழக்கம்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அனன்யா, நான் லவ் பண்ண பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அது கூட பரவாயில்ல. சாரி அன்பரசி, சாரி. நான் உனக்கு ஒரு நியூ மாடல் ஷூ ஆன்லைன்ல பாத்துட்டு இருந்தேன். அந்த போட்டோவை அனுப்புறதுக்கு போய் மாத்தி இந்த போட்டோவை உனக்கு அனுப்பிட்டேன். சாரி, தப்பா எடுத்துக்காத. நல்ல வேலை, நீ தானே பார்த்த. நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோட பர்சனல் உனக்கு தெரிஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா எனக்காக ஒண்ணு மட்டும் பண்றியா? அந்த போட்டோஸ மட்டும் கொஞ்சம் டெலீட் பண்றியா ப்ளீஸ்? உன்கிட்ட நான் அப்புறம் நேர்ல வந்து பேசிக்கிறேன். ஓகே, பாய். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கேளு. எது? ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட ஐடியா கேட்டு போய் அடி வாங்கிட்டு வருவான். நீங்களும் அப்புறம் பாரு அப்புறம் பாருன்னு ஐடியா மணி மாதிரி ஐடியா கொடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு அடியத்தான் தாங்க முடியும்? என்ன மிஸ்டர் விஸ்வா? ஏய் லவ் ஃபெயிலியர். கூட்டிங்களா? உனக்கு லவ் செட் ஆகலன்றதுக்காக எல்லாருக்கும் லவ் செட் ஆகாம போயிடுமா? ஏய், எங்க விஸ்வாக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்காத. என்னது? நான் தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறேனா? போங்க அண்ணி. அண்ணி, அவனை விடுங்க அண்ணி. அவன் ஒரு வீணா போனவன். நீங்க சொல்லுங்க அண்ணி. ஏன்டா சொல்ல மாட்டேன்? பொண்ணுன்னு ஒருத்தி வந்துட்டா எல்லா ஃப்ரெண்டும் வீணா போனவங்க தான்டா. சரி, முதல்ல இந்த இடத்த காலி பண்றது நம்மளுக்கு நல்லது. சரி சரி, வெளியில குழாயில தண்ணி வர நேரமாச்சு. நான் போய் புடிச்சு வைக்கணும். அப்படியே அந்த துண்டையும் கொடு. துவச்சு 4 மாசம் ஆச்சு.
விஸ்வா, இப்போ கேமையே எடுத்துக்கோயேன். ஒரு தடவை தோத்துட்டா கேம விட்டுருவியா? இல்லல்ல, அடுத்த கேம்ல வின் பண்ணி ஆகணும்னு நினைப்பல. அந்த மாதிரி தான்டா. அன்பரசி மனசை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சது பண்ணு. விஸ்வா, எப்பவுமே உன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்காத, கொஞ்சம் அவ இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. பாதி லவ்ல பிரச்சனை வர்றதே அவங்க மத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்காததுதான். அவ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுடா, நீ சிட்டிலே பிறந்து வளர்ந்த பையன். அவ நார்மலான குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. அதுவும் இல்லாம அம்மாவோட கோவத்தை பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். இவங்கெல்லாம் நமக்கு செட் ஆவாங்களா, நம்மள அந்த வீட்ல ஏத்துப்பாங்களான்னு அப்படின்னு பயத்துல கூட அவ லவ் சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அண்ணி, இப்ப என்னதான் பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். இவன் கிட்ட லவ் சொன்னா இவன் கூட லைஃப் லாங் சேர்ந்து டிராவல் பண்ணலான்ற நம்பிக்கையை மட்டும் அவளுக்கு வரவை. மத்ததெல்லாம் தானே நடக்கும்டா. அன்பரசி, இப்ப கால் வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல மஞ்சு, வலி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. அப்படியே தத்தி தத்தி நடந்து சமாளிச்சிடலாம். இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும் போது அவனுக்கு இப்படி ஆகணும். நீ ஓடாத ரேஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. என்னாலையும் தான் ஏத்துக்க முடியல. நான் அவரை 5 வருஷமா டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவர் என்னடான்னா ஏதோ ஊர் பேர் தெரியாத பட்டிக்காட்டுல இருந்து வந்தவ கிட்ட போய் லவ்வ சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னால இந்த நான்சென்ஸ் எல்லாம் பொறுத்துக்க முடியாது. அதனாலதான் அன்னைக்கு ஏதோ அந்த ரேஸ்ல ஓடலன்னு சொல்லிட்டேன். அது சரிடி, ஆனா ஒரு கோச்சா விஸ்வா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. நீ எப்படியாவது 400 மீட்டர்ல மெடல் வின் பண்ணி கொடுத்துருவேன்னு கான்பிடென்டா இருந்தாரு. ஆனா நீ திடீர்னு வந்து ரேஸ்லயே கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனது விஸ்வாக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அனன்யாவே இந்த ரேஸ்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னது எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா அப்பவும் விஸ்வா சாரு என்னை விட்டு கொடுக்காம 400 மீட்டர்ஸ்லயும் நான் மெடல் வின் பண்ணி கொடுப்பேன்னு நம்பிக்கையா சொன்னாரு. அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு முன்னாடி வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு தோணுச்சு. நிச்சயமா கப்ப அடிச்சிருவேங்கிற நம்பிக்கை அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு. ஆனா நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ரவுடி பசங்களால இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மஞ்சு. எனக்கு எந்த கஷ்டமோ வருத்தமோ இல்ல. நான் இந்த விஷயத்தை யோசிச்சுதான் முடிவு பண்ணேன். எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். காலேஜ்ல உனக்கு தானே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நீ தான் காம்படிஷன்ல கலந்துக்கலன்னு வந்துட்ட. இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? அங்க என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும்னு நினைச்சதே விஸ்வாக்காக மட்டும்தான். அங்க பாத்தியா யார் வராங்கன்னு பாரு. ஏன் அங்க பாரு யார் வராங்க. பேருதான். பட் சிச்சுவேஷன் நம்ம கை மீறி போயிடுச்சே. இப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதே. ஏன் பண்ண முடியாது? நீ நினைச்சா மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் உன் பேரை சேர்க்க முடியும். மத்த காலேஜ் முன்னாடி நம்ம காலேஜ் அவமானப்படாம தடுக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல விஸ்வாவும் உன்னை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு. என்னால விஸ்வா சார் பெருமையா ஃபீல் பண்றாருன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அது இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே கேர்ள்ஸ், விஸ்வாக்காக நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். ஹாப்பியா? ஏன் விஸ்வா யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு பதில் சொல்றது எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் விஸ்வாக்காக மட்டும்தான். எனக்கு தெரியாத அன்பு, நீ விஸ்வா சார எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்ட. அவர் மேல நீ எவ்வளவு மரியாதை வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க பாத்தியா யார் வராங்கன்னு பாரு. ஏன் அங்க பாரு யார் வரான்னு.
உன் புருஷன் மேல இருக்கிற கோபத்தை அவன் மேல காட்டலாமா? மேடம், உங்க வீட்டு பிரச்சனைல நான் தலையிட்டு பேசணும்னு எனக்கு ஆசை இல்ல மேடம். நான் இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க தான் வந்திருக்கேன். சாரோட ஹெல்த்த பாத்துக்கிறது என்னோட கடமை தான். ஏற்கனவே அவரு உடம்பு முடியாம இருக்கிறாரு. அதனாலதான் மேடம் சொல்றேன். சார் ஒரு நாளைக்கு ஏற்கனவே நிறைய மருந்து மாத்திரையை சாப்பிடுறாரு. அதனால அவருக்கு டென்ஷன் நிறைய இருக்கும். இந்த பிரச்சனைனால அவருக்கு இன்னும் உடம்பு முடியாம தான் ஆகும் மேடம். டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் சார் இத்தனை நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இத பாரு சிவகாமி, அந்த பொண்ணு வயசுல சின்ன பொண்ணுதான். ஆனா அவ சொன்ன வார்த்தை கரெக்ட் தான். நாம கோவத்தை வெளியே காட்டணுமேனு சண்டை போட்டுட்டு இருக்கோம். அந்த கோவத்தினால இவன் உடம்பு பாதிக்குமேன்னு யாராவது யோசிச்சோமா? இவன் இத்தனை வருஷமா பாக்காத பொண்டாட்டிய கண்ணெதிர பார்த்தும் விட்டுட்டோமேன்ற கோவத்துல பேசிட்டான். நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். இதே இடத்துல அனன்யா இருந்திருந்தா இத்தனை வருஷம் ஆகியும் நீங்க சண்டை போடுறத பார்த்து அவளால தாங்கிக்க முடியுமா? எந்த பொண்ணுதான் தான் கண்ணு முன்னால அப்பா அம்மா சண்டை போடுறத ஏத்துப்பா சொல்லு? நம்ம பிள்ளைங்களுக்கு நாம நல்ல உதாரணமா இருக்கணுமே தவிர தப்பான உதாரணமா இருக்க கூடாது. அனன்யாவுக்கு நீங்க அப்படி மட்டும் இருந்துடக்கூடாது. உனக்காக இல்லாட்டியும் Good morning, one and all. We honor to welcome our KK College management members, players, other college staff and students. இப்போ 400 மீட்டர் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. பிளேயர்ஸ்லாம் ட்ராக்குக்கு வாங்க. எல்லா காலேஜ் பிளேயர்ஸும் ட்ராக்குக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடத்துற KK காலேஜ் பிளேயர் மட்டும் இன்னும் வரல. என்னாச்சு? இது வந்துருவாங்க சார். சார், அனன்யான்னு மென்ஷன் பண்ணுங்க. அனன்யா 400 மீட்டர். அனன்யா எங்க இருக்கீங்க? ட்ராக்குக்கு வாங்க. காம்படிஷன் வேற நடக்க போகுது. இன்னும் அந்த அனன்யா கிரவுண்டுக்கு வராம என்ன பண்றா? என்ன மஞ்சு இது? அனன்யா இங்கதான் இருப்பான்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவ இன்னும் கிரவுண்டுக்கே வரலையே. அதான் எனக்கும் தெரியல. இந்நேரத்துக்கு இங்க இருந்திருக்கணும்ல. நிஷா, காயத்ரி, உங்களுக்கு அது அனன்யா எங்கன்னு தெரியுமா? இல்ல கோச், அனன்யா இன்னும் கிரவுண்டுக்கு வரல. நானும் இவ்வளவு நேரம் அவளுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போன் ரிங் போகுது, பட் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. நேத்தே அவ்வளவு சொன்னா. நான் எல்லாரும் முன்னாடியும் உங்களை இன்சல்ட் ஆக விட மாட்டேன், நான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு அவ்வளவு தைரியமா சொன்னா. அவளை நம்பினது என்னோட தப்புதான். பெரிய அவமானம். வந்த அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க என் மைண்ட்ல ஒரு கேம் பிளான் இருக்கு, இங்க எல்லாரையும் மெடல் வின் பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இதுதான் உங்க கேம் பிளான விஸ்வா? We are really disappointed with you, விஸ்வா. உங்களால பிளேயர்ஸ்க்கு பேசிக் டிசிப்ளின் கூட டீச் பண்ண தெரியல.
அப்புறம் எப்படி உங்களால மெடல் வின் பண்ண வைக்க முடியும்? யூ ஆர் டோட்டலி அன்ஃபிட் ஃபார் கோச்சிங் விஸ்வா. இதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இனிமே நீங்க எந்த காலேஜுக்கும் கோச்சா மட்டும் போயிடாதீங்க. எடுத்தாளா? இல்ல. ஷோ அனன்யா, போனை எடு ப்ளீஸ். அனன்யா, போனை எடு. என்னாச்சு? என்னாச்சு சார் இந்த பொண்ணு அனன்யாவுக்கு? அன்னைக்கு காம்படிஷன் நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ண போது நான் கலந்துக்கலன்னு சொன்னா, நேத்து வந்து நான் டெஃபினட்டா கலந்துக்கிறேன்னு சொல்லி அப்புறம் லிஸ்ட்ல பேர் வேற கொடுத்துட்டு போனா, இப்ப காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா ஆள் எங்க இருக்கான்னே தெரியலையே. இந்த இன்சிடென்ட்னால மேனேஜ்மெண்டோட முடிவு என்னவா இருக்க போகுதுன்னு தெரியலையே சார். சார் சார் அனன்யா வரமாட்டாங்க சார். என்ன சொல்றீங்க விஸ்வா? இப்ப என்ன பண்ண போறோம்? இதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தான் விஸ்வா. மேனேஜ்மெண்ட்க்கு இத பத்தி விளக்கம் நீங்க கொடுத்துதான் ஆகணும். நீங்க தானே என் ஸ்டூடெண்ட் அனன்யா பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு சொல்லி வித்ட்ரா பண்ண இருந்த காம்படிஷன்ல மறுபடியும் சேர வச்சீங்க. இப்ப சென்னையில இருக்கிற எல்லா காலேஜும் வந்திருக்காங்க. இப்ப போய் எங்க காலேஜ் பிளேயர்ஸ் யாரும் கலந்துக்கலன்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும்? இதுக்கு முழு பொறுப்பும் நீங்க தான். உங்களாலதான் நம்ம காலேஜுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரு. கடைசியா கேகே காலேஜ் ஸ்டூடெண்ட் ட்ராக்குக்கு வந்துட்டாங்க. ஏன் சார், அன்பரசிக்கு கால்ல அடிபட்டு இருக்கு. அதோட எப்படி அவளால ஓட முடியும்? அதான் சார் எனக்கு தெரியல. அன்பரசி ஏன் இதில் கலந்துக்கணும்? அவளால நிச்சயமா ட்ராக்ல ஓடி ஜெயிக்க முடியாது. ஸ்டார்ட் ஆக போகுது. சார், சொல்ல அன்பரசி. இந்தாங்க சார், இந்த கப்பையும் மெடலையும் வாங்கிக்கோங்க. இல்ல அன்பரசி, இத வாங்குறதுக்கான முழு தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. யாராலையும் முடியாத விஷயத்த நீ பண்ணிருக்க. ஒரு இன்ஜுரியான பிளேயர் ஓடி ஜெயிக்கிறதெல்லாம் நம்பவே முடியாத விஷயம். இது உன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இல்ல சார், நீங்க இல்லனா இதெல்லாம் சாத்தியமே இல்ல. இந்த மெடலும் கப்பும் உங்களுக்கு தான் வந்து சேரணும். அது மட்டும் இல்லாம நான் இத உங்களுக்காக மட்டும்தான் ஓடி ஜெயிச்சேன். இல்ல அன்பரசி. தம்பி வாங்கிங்க தம்பி. அன்பரசி சொன்னா சரியா தான் இருக்கும். வாங்கிக்கோங்க சார், வாங்கிக்கோங்க.
விஸ்வா, சாரி விஸ்வா. எனக்கு ரொம்ப ட்ரௌசியா இருந்துச்சு, அதான் போனை அட்டெண்ட் போதும், பண்ண. நிறுத்து. உன்னோட எந்த ரீசனும் கேட்க நான் தயாரா இல்ல. உன்ன மாதிரி ஒருத்திக்கு கோச்சிங் கொடுத்ததை நினைச்சு நான் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றேன். இனி எந்த ரீசனுக்காகவும் என் முன்னால வந்து நின்றாத. டேய் முத்து, ஐயா இதுதான்டா என் பேத்தி படிக்கிற காலேஜ். காலேஜ் முடிகிற நேரம்டா, அவளை பார்த்துட்டு போயிடலாம். சரிங்கய்யா. சரி மாமா, இவ்ளோ தூரம் வந்துட்டிய, வீடு வரைக்கும் வந்துட்டு போனா மேடமும் சாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா மாமா, ஒரு தடவை வந்துட்டு போங்களேன். இல்லத்தா, நான் இன்னொரு தடவை வரும்போது கட்டாயம் வந்து பாக்குறேன். இப்ப நான் வந்த லோடு லாரி சரக்கை இறக்கி வச்சுட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஊர்ல கஸ்தூரி என்னமோ ஏதோன்னு உன்னை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாள்ல, அதான் நான் போய் பார்த்து பேசினாதான் அவ கொஞ்சம் நிம்மதியாவா. டேய் ஐயா, அவ யாரு கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? ஐயா நல்லா பாருங்க, தேனி டிராவல்ஸ் ஆபீஸ்ல பார்த்தோம்ல, அந்த ஆள் தான் அவன். சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்க. எதுனாலும் மாமாவுக்கு உடனே போன் பண்ணணும், சரியா? சரி மாமா, நீ பார்த்து போயிட்டு வா. சரிதா, போயிட்டு வா. சரி மாமா. ஏய், நீ நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணு தானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் அந்த ஆளு? அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? புதுசா யாராவது உன்னை விசாரிச்சா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடு. முக்கியமா உங்க அம்மா பேரு ஊருன்னு எதுவுமே யாரு விசாரிச்சாலும் சொல்லிடாதான்னு. ஏய், என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் பேசாம நிக்கிற? சொல்லு, அந்த ஆளு தெரியுமா உனக்கு? சார், அவரு யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ லோடு மேனா, வழி தெரியலன்னு கேட்டாரு, அதான் சொல்லி அனுப்பிட்டேன். என்னது வழி கேட்டானா? வழியா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த? ஆமா சார், நானே ஊருக்கு புதுசுங்கிறதால யோசிச்சு சொல்லிட்டு இருந்தேன் சார். சரி, அதை விடு. என் பேத்தி அனன்யா இங்க? அனன்யா தான் அப்பவே கிளம்பிட்டாலே சார், எனக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சரி வா, நானும் என் பொண்ணு வீட்டு பக்கம் தான் போறேன். உன்னை அங்க இறக்கி விட்டுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார், என் ஃப்ரெண்டு வந்துருவா. நான் என் ஃப்ரெண்டோட மனசு கள்ளி செடி போல பொல்லாதது. டேய், இப்பதான் மச்சான் உன்னை நினைச்சு பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருந்தேன். டேய் சூப்பர்ரா. என்ன சூப்பர்? இல்ல, போகும்போது அன்பரசிக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொன்னேன். இப்ப வரும்போதும் கிஃப்டோட வர. கிஃப்டுக்கு கிஃப்ட் பதிலா அன்பரசி கொடுத்ததானே? ஏன்டா நீ வேற? நான் அவளுக்கு கொடுக்க போன அதே கிஃப்ட் தான்டா இது. அதே கிஃப்டா? ஏண்டா கொடுத்தத திருப்பி வாங்கிட்டு வந்துட்டியா? ஒருவேளை கொடுக்கவே இல்லையோ? இல்ல அவ வாங்கலையா? டேய், கொடுக்கவே இல்லடா. கொடுக்கவே இல்லையா? ஏன்? நான் தாண்டா அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ என்ன அந்த ஃபீல்ட்லயே பார்க்கல. அவ என்ன வேற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. வேற மாதிரினா? அவ என்ன கடவுள் ரேஞ்சுக்கு வச்சு பாக்குறாடா. அப்ப ஓகே தானே? கணவனே கண்கண்ட தெய்வம். தெய்வமா பார்த்தா என்ன, கணவனா பார்த்தா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே? டேய், நான் சொல்றது உனக்கு புரியலையாடா? நீ புரியுற மாதிரி முதல்ல எனக்கு சொல்லுடா. அவ என்ன கடவுளுக்கு மேல குரு ஸ்தானத்துல வச்சு பாக்குறா. அவகிட்ட போய் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு எப்படா சொல்ல முடியும்? அது ஒரு மாதிரி ரொம்ப தப்பாயிடாது?
அதான் எதுவும் சொல்லாம கிஃப்டையும் கொடுக்காம வந்துட்டேன். சரி, அப்ப அந்த கிஃப்ட பத்திரமா வையே. இன்னொரு நாள் அன்பரசி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது தேவைப்படும்ல. இனிமே நான் அன்பரசிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல வெல்விஷரா மட்டும்தான் இருக்க போறேன். காது சரியா கேட்கல மிஸ்டர் விஸ்வா. என்ன சொன்னீங்க? இனிமே ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்க போறேன்னு சொன்னேன். டேய் விஸ்வா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடா. நட்பு எப்ப வேணாலும் காதலா மாறலாம், ஆனா காதல் எப்பவுமே நட்பா மாறாது. மாறவே மாறாதுடா, மாறவே மாறாது. உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உந்தன் ஃப்ரெண்டே உந்தன் காதலி ஆகலாம், பச்சே உந்தன் காதலி உந்தன் ஃப்ரெண்டா ஆகவே முடியாது மிஸ்டர் விஸ்வா. டேய், ஏன்டா நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? டேய், நான் சொன்ன முறை வேணா காமெடியா இருக்கலாம், ஆனா இதான் உண்மை. காதலிச்ச பொண்ணோட முழு மனசா ஒரு நாள் கூட ஃப்ரெண்டா இருக்கவே முடியாதுடா. உள்ள இருக்க காதலு எப்படினாலும் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். நான் இருப்பேன்டா. இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சாதான் போச்சுன்ற மாதிரி இந்த லவ் பண்ற பேச்சு சொன்ன உடனே போச்சுடா. 4 நாளைக்கு முன்னாடி சரக்க போட்டுட்டு அவ என்னமோ பிடிக்காதவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்காங்கன்னு சொன்னா, அவ என்னத்தான் சொன்னான்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு பார்த்தா அவ உனக்காக தான் அடிபட்ட காலோட ஓடி போய் ஜெயிச்சான்னு சொன்ன. இப்ப என்னடானா இப்படி வந்து சொல்ற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.